Hello everyone. நீங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா? Welcome back and thank you so much for your support. If you're new here, welcome to Open Talks. This channel is all about women empowerment and women liberation. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பெண் எனும் பிள்ளை பெறும் கருவி, வாடகை தாய் முறை மீதான கேள்விகள் அப்படின்ற புக்கோட ரிவ்யூ. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் தோழர் விஜயபாஸ்கர், இந்த புக்கோட பப்ளிஷர் டிரெவிடியன் ஸ்டாக். வணக்கம். முக்கியமா இன்னைக்கு நம்ம ஏன் இந்த புத்தகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணங்க. இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டில் மிக பிரபலமான சினிமா நட்சத்திரமான நயன்தாராவும் விக்னேஸ்வரன் அவர்களும் எங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னு அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். நயன்தாரா எப்போ பிரெக்னெண்டா இருந்தாங்க? அவங்க தான் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எப்போ பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னு கேள்வி எல்லாமே எழுப்புனாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதுவும் சினிமாக்காரங்கன்னா சொல்லவே தேவையில்லை. நயன்தாரா ரொம்ப ஒரு பெரிய லீடிங் ஸ்டார் வேற. ஸோ அவங்க சரகசி மூலியமாக குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பரபரப்பாக பேசினாங்க. அதை பற்றிய பல்வேறு விவாதங்கள், இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி தமிழ் சூழலில் எல்லா விதத்துலேயும் பேசப்பட்டுச்சு. எல்லா சோசியல் மீடியாவுமே, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாலிருந்து பல்வேறு வகையான சோசியல் மீடியாக்களை கூட இதை பற்றி பரபரப்பாக விவாதங்கள்லாம் பேசப்பட்டுச்சுங்க. அதனால இதை இப்படியே விட்டு விடாம இதை பற்றி ஒரு முழுமையான பார்வை வேணும், ஒரு தத்துவ புரிதலோட பார்வை வேணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ முதல்ல அவருக்கு ஒரு ஒரு வாழ்த்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு தத்துவம், ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதை சோசியல் மீடியால பேசுறதோ, அதை பத்தி கமெண்ட் போறதோட நம்மளோட வேலையை முடிச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. அதை ரொம்ப அறிவுபூர்வமா ஒரு விவாதத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னா இது போன்ற புத்தகங்கள் மிக மிக முக்கியம். இந்த புத்தகத்தை ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரியே கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 80 பக்கத்துல. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 தலைப்புகளா, 20க்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல ஒவ்வொரு தலைப்புலையும் அந்த முறையை பத்தி விவாதத்தை ஏற்படுத்துறாருங்க. இப்ப அடிப்படையில சரகசி, அதாவது வாடகை தாய் முறை அப்படின்னா என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. இயற்கையாக ஆணும் பெண்ணும் நேரடியாக ஒரு செக்ஸ்ல ஈடுபட்டு குழந்தை பெறுகிற முறை அல்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யாருடைய வாரிசாக குழந்தைகள் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நேரடியாக அந்த குழந்தைகளை பெற்றுக்காம இன்றைய அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக அந்த பெண்ணினுடைய கருமுட்டை, அதாவது பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் கருமுட்டைகள் உருவாகும். அந்த கருமுட்டையும் அந்த அவருடைய இணையருடைய ஆணினுடைய உயிரணுவையும், அதாவது விந்திலிருந்து வந்த உயிரணுவையும் எடுத்து ஒரு இயந்திரத்துல வச்சு அங்க ஒரு கருவா உருவாக்கி அந்த கருவை யார் அந்த 10 மாசம் அந்த கருவை சுமந்து தாயாகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து, பெரும்பாலும் அது ஒரு ஏழை பெண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணினுடைய கருப்பையில வச்சு அந்த குழந்தையை வளர்த்து பெத்தெடுக்கும் முறைக்கு பேரு தான் சரகசி. அந்த சரகசியில ஈடுபடுத்தப்படுகிற பெண்ணிற்கு பேரு தான் சரகசி மதர், அதாவது வாடகை தாய் அப்படிங்கிறத நம்ம சொல்றோங்க. இப்ப இதை பத்தி விவாதம் வந்தப்ப தமிழ் சூழல்ல பாத்தீங்கன்னா அறிவுத்தளத்துல நிறைய விவாதிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கருத்தியல்கள்ல பெரியாரினுடைய தாக்கம் அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டுல இருந்து ரொம்ப ஆதிக்கமா செலுத்துது. அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகத்துல முதல்ல பெரியாரினுடைய பார்வை இதுல என்ன, இந்த சரகசிங்கிற மெத்தடை பத்தி பெரியாருடைய பார்வை என்ன, பெரியார் இந்த சரகசி முறையை ஆதரிக்கிறாரா, இந்த இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவர் அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்குறாருங்க. சுருக்கமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பெரியார் என்ன சொல்றாருன்னா நல்ல போசாக்குள்ள நல்ல வீரியம் உள்ள ஆண்களும் பெண்களையும் உயிரணுக்களை எடுத்து ஒரு இயந்திரத்துல வச்சு அதை ஒரு பெண்ணினுடைய உறுப்புக்குள்ள செலுத்தி நல்ல போசாக்கான குழந்தைகளை உருவாக்கும் முறைகள் எதிர்காலத்தில் வரலாம். அவர் எழுதிய இனிவரும் உலகம் போன்ற புத்தகங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அதை ஒரு ஹைப்போதிசிஸா சொல்றாரு. இப்படி அறிவியல் வளர்ச்சியில இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் இல்ல பெரியார் இதை ஆதரிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை அப்படி எடுத்துக்கிறாங்க. அது அப்படி அல்ல அப்படிங்கிறத இப்ப அறிவியல் முன்னேற்றத்துல இப்ப எக்ஸ்ரேங்கிறது ஒரு அறிவியல் முன்னேற்றம் தான். அது இப்ப நமக்கு உடல் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறியறதுக்கு பயன்படுகிறது. ஆனா அதே மாதிரியான ஒரு அறிவியல் முன்னேற்றமான
அணுகுண்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அழிவு சக்தியா பயன்படுகிறது. அப்ப ஒரு அறிவியல்ங்கிறதுக்காக எக்ஸ்ரே ஆதரிக்கிற நீங்க ஏன் அணுகுண்டை வந்து ஆதரிக்க கூடாதுன்னு கேட்கக்கூடாது. எது அழிவு சக்தி, எது வந்து ஆக்கப்பூர்வமான சக்தி, அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு வேணுங்கிறத வந்து ரொம்ப வந்து நிறுவறாரு. இன்னொரு கோட்டை வந்து சொல்லி முடிக்கிறார். அதாவது பெரியார் வந்து பெண்கள் வந்து பிள்ளை பெறும் மிஷினா அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து வலியுறுத்தி கேட்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கு வழக்கு இல்லாம பிள்ளைகள் 10 குழந்தை 11 குழந்தை அப்படின்னு பெத்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 15 வயசுல பெண்கள் பிள்ளை பக்க ஆரம்பிச்சாங்கன்னா 45 வயசு வரைக்குமே வந்து வரிசையா பிள்ளை பெத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான காலகட்டத்தில எல்லாம் வந்து பெரியார் வந்து ரொம்ப கடுமையா வந்து பெண்களை வந்து இப்படியெல்லாம் பிள்ளை பக்காதீங்க, பிள்ளை பெறும் மிஷினாக வந்து பெண்கள் இருக்காதீங்கலாம் பல்வேறு வகையில வந்து வலியுறுத்துகிறாரு. இன்னும் சொல்ல போனா வந்து பிள்ளை பெறுவதுங்கிறது வந்து பெண்களுக்கு எல்லா காலத்திலயுமே வந்து ஒரு பெரிய தொல்லையாத்தான் இருக்கு. அது வந்து அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து அது பெருமளவு வந்து தடுக்குது. ஆகினால பிள்ளை பெறுவதை முடிஞ்ச வரை பெண்கள் தள்ளி போட வேணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாரே ஒழிய பிள்ளை பேரை வந்து புனிதத்தன்மையாவெல்லாம் பெரியார் சொல்லல. அப்படின்னு சொல்ல போனா பெண்களுக்கு வந்து உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து தூக்கி எறியுங்கள் அப்படிங்கிற வரைக்கும் பெரியார் வந்து வீரியமா பேசியிருக்காரு அப்படின்னு சில பெரியாருடைய கோட்ஸ் எல்லாம் சொல்லி பெரியார் வந்து மாதிரியான சரகசி மெத்தடுக்கு வந்து ஆதரவா இல்லைன்னு நிறுவறாரு. ஸோ ரெண்டாவது அவர் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க மார்க்சிய பார்வையில ஒரு பொது உடைமை பார்வையில வந்து இந்த சரகசி அப்படிங்கிற இந்த வாடகை தாய் முறை வந்து எப்படி இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டுகிற முறை. அதாவது பணக்கார பெண்கள் வந்து நோகாம நோம்பு கும்புறதுக்கு ஏழை பெண்களுடைய உடலை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் அவர் வந்து விளக்குறாரு. இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னா அதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா சொல்றாரு. இப்ப எல்லாருமே வந்து இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போறோம், வேலைக்கு போறோம், ஒரு வயல்ல ஒரு வேலைக்கு போறோம், மற்ற மாதிரியான பல்வேறு வேலைகளுக்கு போறோம்னு வச்சுங்களேன். நம்ம காலையில ஒரு 8-9 மணிக்கு போவோம், சாயந்தரம் 5-6 மணிக்கு வந்துருவோம். அந்த வேலை நேரத்துல மட்டும்தான் அந்த முதலாளிகள் வந்து சொல்லுகிற வேலைகளை நம்ம செய்ய போறோம். அங்க விதிக்கிற சில கட்டுப்பாடுகள் இருக்கிற. அப்போ வந்து ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போறோம்னா யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், இந்த டயத்துக்கு போகணும் வரணும், இவ்வளவு பிரேக் எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனா இந்த சரகசிங்கிறது வந்து மிக கொடுமையானதா இருக்கு. அதாவது இது ஒரு சாதாரண ஒரு முதலாளி தொழிலாளிக்கு உண்டான ஒரு முறை மாதிரி இல்லாம இது வந்து பண்டைய காலத்துல வந்து ஏதோ அடிமை முறையை விட வந்து மோசமா இருக்கு. இப்ப அடிமை முறைன்னு என்ன சொல்றாருன்னா பண்டைய காலத்துல இப்ப 2 குழுக்கள் இருக்காங்கன்னா ஒரு குழு இன்னொரு குழுவோட ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ஜெயிக்கிற குழுவில் இருக்கிறவங்க தோத்த குழுவில் இருக்கிறவங்களை வந்து வாழ்நாள் அடிமையாக நடத்துவாங்க. அவங்களுக்கு தேவைங்கிறப்ப வந்து ஒரு உயிர் வாழ்றதுக்காக சோறு கொடுப்பாங்க, அவங்க சொல்ற வேலைகள்லாம் செய்யணும், எந்நேரம் வேணாலும் வேலை செய்வாங்க, இப்படி எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து பண்ணை அடிமை முறை அதான் வந்து இருந்துச்சு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1960-70 வரைக்குமே அந்த முறைகள்லாம் இருந்துச்சு. அதுவும் குறிப்பா தஞ்சை மாவட்டத்துல எல்லாம் இருந்துச்சு. அதாவது அங்கெல்லாம் பெரிய பெரிய பண்ணை 500 ஏக்கர் 600 ஏக்கர் வச்சிருந்த பண்ணையாரெல்லாம் இருந்தாங்க. வேலை செய்யறது மட்டும் பண்ணையாருக்காக மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற இடம், அவங்க இருக்கிற வீடு, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்க குடிக்கிற தண்ணி, விடுற மூச்சு காத்து முதற்கொண்டு வந்து பண்ணையாரோடது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும். அதுல இருந்துதான் இன்றைக்கு நம்ம ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் போதோ இல்ல வேறு வகையான வேலைக்கு போகும்போதோ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்ப நான் வேலைக்கு வரேன்னா எனக்கு இவ்வளவு நேரத்துக்கு வேலைக்கு வருவேன், இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன், இவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு போவேன், இப்படி எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த சரகசிங்கிறது அப்படி அல்ல. சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க, நிறைய ஏஜென்ட்ஸ்கள் இதுக்காக ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து சரகசி யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பேமெண்ட்டை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ ஏஜென்ட்டுக்கோ கொடுத்துட்றாங்க. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 10-20% பேமெண்ட்டை தான் எடுத்து அந்த சரகசி மதரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அந்த செஞ்சு விட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து 10 மாசம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்ப தூங்கணும், எப்ப தூங்கக்கூடாதுன்னு 24 மணி நேரமும் அவங்கள வந்து கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எல்லாம் வந்து நிறைய போடுறாங்க. அந்த சரகசில் ஏற்படக்கூடிய பெண்ணை வந்து ஒரு மனுஷியா பார்க்காம ஒரு இயந்திரம் மாதிரி வந்து பார்த்து பல்வேறு விதமான ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க. இது வந்து இதுக்கு பின்னாளில் சரகசில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள்லாம் வந்து பல மடங்கு வருது. ஸோ ஒரு மார்க்சிய பார்வையில இது எவ்வளவு பெரிய சுரண்டல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து விளக்கியிருந்தாரு. சரகசியில ஈடுபடுறதுங்கிறது தனி மனித உரிமை தானே. இப்போ ஒருத்தருக்கு வந்து வேலை செய்யணும்னு விருப்பம் இருந்தா வெளிநாடு போய் வேலை செய்யறாங்க, அவங்க லைஃபை வந்து ரிஸ்க் எடுத்து போறாங்க. அந்த மாதிரி இது வந்து தனிப்பட்ட மனிதர்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தானே. இது வந்து மெடிக்கலி பாசிபிள் தானே. அப்படி பார்த்தா வந்து இப்ப வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றோம், அப்ப வந்து அதையெல்லாம் பண்ணும்போது வந்து இதையும் நம்ம வந்து அனுமதிக்கும் தானே அப்படின்லாம் பல் விவாதங்கள் வருது. அதுக்கு வந்து ஒரு உதாரணமா என்ன சொல்றாருன்னா வாதம் வைக்கிறாருன்னா இப்ப வந்து கிட்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
கிட்னி ஃபெயிலியரா போனா வந்து இன்னொருத்தருடைய கிட்னி, ஏன்னா நமக்கு வந்து 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி போது வந்து நமக்கு வந்து உயிர் வாழ. அப்ப ஆரோக்கியமா இருக்கிற ஒருவருடைய கிட்னி எடுத்து வைக்கும் போது இன்னொருத்தர் வந்து அதன் மூலியமாக திருப்பி வந்து உயிர் வாழ்றாரு. ஆனா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவையா இருக்குது. அந்த கிட்னி மாற்று உறுவை சிகிச்சை பண்ணலின்னா அந்த நோய்வாய்ப்பட்டவர் வந்து இறந்து விடுவாரு. அதுவும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து குழந்தை பெக்காதனால அவங்களுக்கு, தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கல, குழந்தை வந்து அவங்களுக்கு ஏதோ கோளாறு இருக்கு, இல்ல அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க விரும்பலைங்கிறதுக்காக அவங்க உயிருக்கெல்லாம் எதுவும் பாதுகாப்பு இல்லை. இது வந்து சமுதாயம் வந்து பெண்கள் மேலையும் குடும்பத்து மேலையும் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஆணாதிக்க அமைப்பினுடைய திங்கிங் தான் இது. இப்ப வந்து கட்டாயம் எல்லா பெண்களும் குழந்தை பெத்தாகணும், எல்லாருக்கும் வாரிசு வேணும் அப்படிங்கிற அந்த வாரிசை கடத்துகிற முறையைத்தான் வந்து இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்ய வைக்குது. தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துட்டு வர காலகட்டத்தில் அதெல்லாம் பயன்படுத்தலைன்னா நம்மளுடைய பிள்ளை பேர் எல்லாம் பாதிக்கப்படாதா, மனித இனம் வந்து சுருங்கி விடாதான்னு கேட்கிறப்ப சொல்றாரு, இந்தியால வந்து 3 கோடி அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்குது. அப்ப 3 கோடி அனாதை குழந்தைகள் இருக்கிற நாட்டுல ஏன் அந்த குழந்தைகளை ஏன் இவங்க தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது? அப்படி ஒருவேளை வந்து ஒரு தம்பதியினருக்கு குழந்தை மருத்துவ ரீதியான காரணங்களுக்காக இல்ல வேறு வகையான சமூக காரணங்களுக்காக அவங்களால இப்ப குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னா அந்த அனாதை குழந்தைகளை ஏன் தத்தெடுத்து வளர்க்கக்கூடாது? திருப்பியும் அவங்க ரத்தத்திலேயே வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மடமை தான் இந்த மாதிரியான பல்வேறு சுரண்டலுக்கு வந்து காரணமா இருக்குது. ஸோ இறுதியா வந்து இந்த புத்தகத்தை வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சட்டங்களை பற்றி வந்து அவர் வந்து குறிப்பிட்டார். அதாவது கிட்டத்தட்ட 2002 தான் வந்து இந்த சரகசியை பற்றி சட்டப்பூர்வமாக அனுமதிக்கிறத பத்தியான சட்டங்கள் வந்து இந்தியாவில் வர ஆரம்பிக்குது. இந்த சரகசியில பாத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் சரகசிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து தடை செய்யப்பட்டதாகவே நம்ம மாத்திட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2002 அலோவ் பண்ணதுக்கு அப்புறம், சட்டப்பூர்வமாக அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் குஜராத்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில யாரெல்லாம் வந்து ரொம்ப ஏழைகளா இருப்பாங்களோ, யாருக்கெல்லாம் ரொம்ப பொருளாதார தேவை இருக்கிறதோ அவங்களெல்லாம் வந்து பெரிய ஏஜென்ட்டுகள் வந்து பயன்படுத்தி நிறைய மாதிரியான மோசடிகள்ல வந்து ஈடுபட்டாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒரு பெரிய இதுல பணம் புழங்குது. அந்த பணத்துல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15% தான் அந்த பெண்களுக்கு போய் சேருது. இதுக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பெரிய அளவுல வந்து இதுல வந்து சம்பாதிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்ப பிரெக்னன்சிங்கிறது வந்து எந்த நேரத்துமும் வந்து அபார்ட் ஆகலாம். அப்படி ஒருவேளை வந்து இந்த சரகசி பண்ணப்பட்ட பெண் வந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த கரு வந்து அபார்ட் ஆனாலோ, அல்லது வந்து இப்ப தமிழ்நாடு போன்ற மருத்துவ அறிவியல் வளர்ந்த மாநிலத்துல கூட வந்து இப்போ 1 லட்சம் குழந்தைகளுக்கு 50 குழந்தைகள் வந்து இறக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்படி வந்து சரகசினால பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் இறந்தாலோ அந்த பெண்ணுக்கு வந்து வெறும் அட்வான்ஸா கொடுத்த தொகையோட முடிச்சுக்குவாங்க, ஃபைனல் பேமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. 2021 நம்ம நாட்டில் வந்து கமர்ஷியல் சரகசி, அதாவது வணிக நோக்கத்தோடு செய்யப்படுகிற இந்த மாதிரியான சரகசியை வந்து தடை பண்ணிட்டாங்க. நம்ம வந்து யாருக்காவது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது அப்படி குழந்தை வேணும்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும், உறவினர்கள் மட்டுமே வந்து சரகசி மதரா போகலாம் அப்படின்னு வந்து அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுல பல்வேறு சட்டங்கள் வந்து வந்துருச்சு. அதையெல்லாம் வந்து ரொம்ப விளக்கமா சொல்றாரு. அது போக வந்து உலகம் முழுவதும் இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, அமெரிக்காவில், பிரான்ஸ்ல, முக்கியமா வந்து உக்ரைன் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சென்டராகவே இருக்கு இந்த சரகசிக்கு. அது ஒரு பெரிய வணிகமா அங்க இருக்கப்படுகிறது. அது போல வந்து சீனா, தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலா அவர் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை வந்து இந்த புத்தகத்தில் வைக்கிறாரு. இப்ப வந்து ஒரு பெண் பணத்துக்காக ஒரு சில மணி நேரங்கள், ஒரு சில நிமிடங்கள் வந்து தன் உடலை வந்து இன்னொரு ஆண் பயன்படுத்திக்கலாம், இன்னொருவர் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து விபச்சாரமா பார்க்கப்படுது. விபச்சாரம் என்பது சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நோய், அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பல பேர் வந்து பேசுறாங்க. ஆனா அப்படி ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணித்துளிகள் அந்த உடலை பயன்படுத்திக்கிறதே தவறுன்னா, இங்க ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை 10 மாதங்கள் வந்து இன்னொருவருக்காக ஒரு பண தேவையின் அடிப்படையில் வந்து செயல்படுது. இது வந்து விபச்சாரத்தை விட வந்து இந்த சரகசி அப்படிங்கிறது பெண்ணை இன்னும் மிக கொடுமையான ஒரு போகப் பொருளா, ஒரு போதைப் பொருளா வந்து பயன்படுத்துவதை விட கொடுமையா இந்த சரகசி வந்து விபச்சாரத்தை விட மோசமா வந்து பெண்களை வந்து நடத்துது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஹைலைட்ஸா வந்து இந்த புத்தகத்துல வந்து அவர் வந்து சொல்றாரு.
ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தாண்டி பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செய்திகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது வாசிங்க. இந்த புத்தகத்தோட லிங்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போடுறேன். பாய்.